மற்றொரு உள்நாட்டுச் செய்தி. நாட்டின் அபிவிருத்தியில் போக்குவரத்து முக்கிய பங்காற்றுகின்றது. போக்குவரத்தின் அடிப்படையாக உள்ள வீதிகள் மீது காட்டப்படும் அசட்டை இனத்தால் மக்களின் இயல்பு வாழ்க்கை தொடர்ந்தும் பாதிக்கப்படுவது வேதனைக்குரியதே. வவுனியாவிலிருந்து மன்னார் செல்லும் செட்டிக்குளம் பிரதான வீதியே இது. வவுனியாவிலிருந்து செட்டிக்குளம் வரையான இந்த பிரதான வீதி பல வருடங்களாக செப்பனிடப்படாமல் காணப்படுவதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். நெடுக்குளத்திலிருந்து நோரியகுளம் வரையான சுமார் 27 கிலோமீட்டர் வரை நீளமான இந்த வீதி குன்றும் குழியுமாக காணப்படுவதாக பொதுமக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். இது மன்னார் ரோட்ல இருந்து செட்டிகுளம் போற பிரதான பாதை. இதுல அதிகமான வாகனங்கள், மற்றது பாரமான வாகனங்கள், மற்ற காமெண்ட்ஸ் வாகனங்கள் எல்லாமே போய் மிகவும் எங்கட பாதை பழுதடைந்த நிலையில காணப்படுது. அதால எங்களுக்கு இந்த பாதையை சீரமைச்சு தர வேணும். பாடசாலை நாங்கள் ஒரு நாளைக்கு எப்படியாவது 2-3 ஆக்சிடென்ட்கள் இதுல நிகழுது. எங்கட கண்ணூடாக நாங்கள் பார்க்கிறோம். அதாவது கடந்த அரசாங்க காலத்தில இருந்தே இந்த வீதி மாறி மாறி ரிட்டர்ன் பண்ணி மீண்டும் இதே நிலைமையிலே காணப்படுகிறது. இதற்குரிய அதிகாரிகள் இதை நாங்கள் செய்கின்றோம், மக்களுக்குரிய நன்மைகளை செய்கிறோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் இதுக்குரிய நடவடிக்கை எதையும் எடுக்கவில்லை. அதுக்காக நீங்கள் அரசியல்வாதிகள் யாராக இருந்தாலும் இதற்கு யார் சம்பந்தப்பட்டிருக்கிறீர்களோ அவர்கள் அனைவரும் உடன் ஒத்துழைப்பு வழங்கி இந்த மக்களுக்கு ஒரு நன்மையாக இதை செய்யுங்கள். அப்போதுதான் நாங்களும் உங்கள் பின் அணிதிரள்வோம். இந்த வீதியை பாடசாலை மாணவர்கள், அரசாங்க உத்தியோகஸ்தர்கள் உட்பட பலர் அன்றாட போக்குவரத்திற்காக பயன்படுத்தி வருகின்றனர். வீதி சீரின்மையினால் வீதியில் விபத்துகள் அதிகரித்து வருவதாக பிரதேசவாசிகள் அங்கலாய்க்கின்றனர். இருந்த வீதியையும் கூட கிண்டி மீண்டும் கிரவல் வீதிகளாக ஆக்கப்பட்டிருக்கின்ற தார் போட்ட வீதிகளை, இதனால பாடசாலை பிள்ளைகள் கபில நிற ஆடைகளுடன் பாடசாலைக்கு செல்ல வேண்டிய துப்பாக்கி தள்ளப்பட்டிருக்கின்றது. அதுள்ள வீதி அருகாமையில் உள்ள வீடுகளும் மிகவும் சேதமடைந்து நோய் வாய்ப்புகளுக்கு உள்ளாக்கப்பட்டு வருவதாக தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த விடயம் தொடர்பில் உரிய அதிகாரிகளுக்கு தெரிவித்தும் இதுவரையில் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். மழை காலங்களில் வீதியின் நிலை பெரிதும் பாதிக்கப்படுவதாக மக்கள் தெரிவிப்பதுடன் வீதியை சீரமைத்து தருமாறு உரிய அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுக்கின்றனர். பொது தேர்தலுக்கு இன்னும் எஞ்சியிருப்பது 31 நாட்களே. இந்த நிலையில் சூடு பிடித்துள்ள அரசியல் மேடைகளில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் சில அடுத்து. யாரை அனுப்பினாலும் பரவாயில்லை, ஆனால் பாராளுமன்றத்தில் முதுகெலும்புடன் இருந்தவர்களை அனுப்புங்கள். மஹிந்தவின் அணி பிளவுபடலாம், ஆகவே அதனை பாதுகாக்கும் பொறுப்பு உங்களுக்கே உள்ளது. நீங்கள் ஏமாற வேண்டாம். ஓனாய் தான் ராஜபக்சவே இந்த மோசடிகளின் முன்னோடி. அந்த முறைமையின் ருசியை கண்டுதான் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உள்ள குண்டர்களும் மோசடிக்காரர்களும் மீண்டும் மஹிந்த ராஜபக்சவை கொண்டு வர முயற்சிக்கின்றனர். ஏனெனில் நல்லாட்சி ஏற்பட்டால் அதற்குள் இவர்கள் செயற்பட இயலாது. நல்லாட்சி ஏற்பட்டால் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு 90,000 கிடைக்கும். இந்த நிலையில் அவர்களால் மாளிகைகளை நிர்வகிக்க முடியாது, சுகபோக வாழ்க்கையை கிடையாது. 15 வருடங்களுக்கு முன்னர் ராஜபக்சக்களின் வங்கி கணக்குகளை பாருங்கள். 1 லட்சம் கூட சேமிப்பு இருந்ததா என்று. தற்போது இருக்கும் வீடுகளையும் செல்லும் வாகனங்களையும் பாருங்கள். இந்த குற்றச்சாட்டை மற்ற உறுப்பினர்களுக்கு முன்வைக்கின்றோம். அரசியலில் உழைத்தவர்களுக்கு வாக்களிக்க வேண்டாம். வரும் வழி சரியில்லை, தோல்வியடைந்தது மாத்திரமல்ல, சிறைக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்படும். நாங்கள் எமது வேலையை ஆரம்பிப்போம் என மஹிந்தர் கூறினார். தற்போது திருடர்கள் ஒன்றிணைந்துள்ளனர். இந்த திருடர்கள் கூட்டணி சேரும் வரை ரணில் என்ன செய்தார்? அவர் இதை தடுக்க முயற்சிக்கவில்லை, அதனை மேலும் வளர்த்தார். ஆகஸ்ட் 17 கொழுந்தை கிள்ளி அறிவோம். அதனை பலவந்தமாக செய்ய முடியாது, மதியை கொண்டே செயற்பட வேண்டும். அவர்கள் எம்மை திருடர்கள் என கூறுகின்றனர். அவர்களே மோசமான திருடர்கள். இலங்கை மத்திய வங்கியில் மேற்கொள்ளப்பட்ட ஊழலுக்காக நாம் இன்னும் 15 வருடங்கள் இழப்பீடு செலுத்த வேண்டும். நாம் ஐசிங் கேக் ஒன்றையை பாராளுமன்றத்தில் தயாரிக்க முயற்சிக்கின்றோம். பட்டர் கேக் தயாரித்தால் எதிர்க்கட்சி தலைவர் பதவியே கிடைக்கும், பிரதமர் பதவி கிடைக்காது.